இந்த கதை தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஆடுகள். இது ஒரு சிரிப்பு கதை. ராஜு, ராமு, ராணா அப்படின்னு 3 ஆட்டுக்குட்டிகளும் அன்பான சகோதரர்கள். அவங்க ஒரு அழகான வைக்கோல் வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் ஒரு தந்திரமான ஓநாய் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் குடி வந்துச்சான். அதை பார்த்த சகோதரர்கள் பயந்து போயிட்டாங்க. பெரிய ஆட்டுக்குட்டி சொல்லிச்சான், அந்த ஓநாய் நம்மளை எப்போ வேண்டுமென்னாலும் படி பிடிச்சி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த வீடும் அவ்வளோ பாதுகாப்பானதும் இல்லை அப்படின்ச்சான். தம்பி ஆடுகளும் அதுக்கு ஒத்துக்கிச்சான். அதனால் அவங்க ஒரு பலமான வீடு கட்ட முடிவு பண்ணாங்க. சீக்கிரமாகவே அந்த வீட்டையும் கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த வீடு ரொம்பவும் அழகாகவும் பலமானதும் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த 3 ஆட்டுக்குட்டிகளை பிடித்து சாப்பிடலான்னு அந்த ஓநாய் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கதவை தட்டுச்சான். ஆனால் அவங்க கதவை திறக்கலை. ஹே, கதவை திறக்கிறீங்களா இல்லையா? இல்லைன்னா கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்துடுவேன் அப்படின்னு அந்த ஓநாய் கதவை உடைக்க ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிச்சான். ஆனால் அந்த பலமான கதவை உடைக்கவே முடியலையாம். ரொம்ப கோபம் அடைஞ்ச ஓநாய் அடுத்த ஒரு திட்டத்தை போட்டுச்சான். அந்த வீட்டுக்கு மேலே ஏறி மேலே இருக்கிற புகைப்போக்கி வழியாக உள்ளே நுழைய பார்த்துச்சு. ஆனாலும் அந்த ஆட்டுக்குட்டிங்க ஏற்கனவே ரொம்ப புத்திசாலித்தனமாக திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. குளிர்காய விறகு அடுக்கி நெருப்பு முட்டி காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஓநாய் புகைப்போக்கி வழியாக நெருப்பில் விழுந்து ஐயோ ஐயோ என்று கத்த ஆரம்பிச்சுதான். அந்த நெருப்பு பட்ட காயத்துடன் ஓடின ஓநாய் அதுக்கப்புறம் அந்த ஆடுகளின் பக்கமே வரலையா. அந்த ஆடுகளின் புத்திசாலித்தனத்தால் அந்த ஓநாய் அடித்து விரட்டிட்டாங்க. இந்த கதையை நான் தமிழ்கதைகள்.com அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் நான் படித்தேன். இது நல்லா இருந்தது. இதுக்கு முழு சொந்தக்காரங்கள் அந்த வெப்சைட்காரர்கள் தான். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த வெப்சைட் நடத்துபவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தினமும் ஒரு கதை போடுவேன், சின்ன கதையாக போடுவேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஊக்குவிச்சிங்கன்னா இதை மாதிரி கதைகள் உங்களுக்கு தினமும் வரும். இந்த வீடியோவையும் ஒரு லைக் போடுங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து இந்த லிங்கை பகிருங்கள். அப்படி பகிர்ந்தாதான் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லார் ஃபோனையும் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நன்றி. எங்கும் சொர்க்கம்.